ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நாம் இந்த வீடியோவில் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த காலேஜ் எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தோம்னா கரூர் டிஸ்ட்ரிக்ட் இருக்கிற தலவாம்பாளையம் அப்படின்ற ஸ்டாப்பில் தான் லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ இந்த காலேஜ் பற்றி மெயினாக சொல்லணும்னா நானும் இந்த காலேஜில் தான் படித்தேன். ஸோ இந்த காலேஜில் நான் பிஇயில் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் படித்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கோர்ஸ் அந்த காலேஜில் இல்லை. ஸோ இந்த காலேஜில் என்னோட ஃபீட்பேக்கும், அதாவது நான் அங்கே லைவாக படிச்சிருக்கேன். ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸுமே இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் இந்த காலேஜ் பற்றி. ஸோ இந்த வீடியோவில் வேறு என்னெல்லாம் கவர் பண்ண போகிறேன்னா, இந்த காலேஜோட ரேங்கிங் என்ன, இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் என்ன, இந்த காலேஜில் என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க, இந்த காலேஜில் பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி இருக்கு, அப்புறம் என்னோட ஓன் ரிவ்யூ, என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸை உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற டாப் மோஸ்ட் காலேஜஸ் பற்றின வீடியோஸை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். மறக்காம நம்ம சேனலில் இருக்கிற வீடியோஸை செக் பண்ணி பாருங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா அட்டானமஸ் காலேஜ் தான். அஃபிலியேட் டு அண்ணா யூனிவர்சிட்டியா இருக்கு. ஏஐசிடியில் அப்ரூவல் வாங்கியிருக்காங்க. நேக்ல ஏ கிரேட் வச்சிருக்காங்க. இந்த காலேஜ் இருக்கிற கோர்ஸ் பார்த்தீங்கன்னா என்பிஏவால் அக்ரிடேட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ ரேங்க் வைஸ் பார்க்கும்போது இந்த காலேஜ் சூப்பரான பிளேஸ்ல தான் இருக்கு. அடுத்தது இந்த காலேஜில் என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்றாங்க அப்படின்றத பத்தி பார்க்கலாம். ஒரு 10 யூஜி கோர்சஸ் இவங்க ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல ஒரு சில கோர்சஸ் இப்போ நான் சொல்றேன். ரிமைனிங் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ல டிஸ்பிளே ஆகும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம்ஸ், இந்த மாதிரியான பல வகையான கோர்சஸ் இவங்க ஆஃபர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த காலேஜில் கோச்சிங் எப்படி இருக்கும், லேப் ஃபெசிலிட்டி எப்படி இருக்கும், அது எல்லாமே நான் அப்படியே லாஸ்ட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸாக ஷேர் பண்றேன். ஸோ இந்த காலேஜில் கோச்சிங், லேப் ஃபெசிலிட்டி, ஸ்போர்ட்ஸை பற்றி, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் பற்றி எல்லாமே இப்போ கூட ஷேர் பண்ணிடுறேன். அதுக்கப்புறமா உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்ஸ் பற்றி சொல்லிடுறேன். ஸோ இந்த காலேஜில் கோச்சிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. சூப்பராக இருக்கும். இந்த காலேஜில் கோச்சிங் சூப்பராகவே இருக்கும். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லேப் ஃபெசிலிட்டியுமே இந்த காலேஜில் சூப்பராக தான் இருக்கும். ஸோ தனித்தனியாக லேப் இருக்கும். எலக்ட்ரானிக்ஸ் தனியாக இருக்கும், எல்லாத்துக்குமே தனியாக இருக்கும். பிசிஎம் லேப்னு இருக்கும். ஸோ லேப் ஃபெசிலிட்டி சூப்பராகவே இருக்கும். அதே மாதிரி லேபில் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஹெல்ப் பண்ணுவாங்க. மெயினாக சொன்னால் அந்த லேபில் அட்டண்டர்ஸ் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. அவங்களாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே நாலேஜபிளாக இருப்பாங்க. ஸோ ஒரு லேபில் ஒரு எக்யூப்மெண்ட்டை பற்றி நம்மளுக்கு நல்லாவே சொல்லி கொடுப்பாங்க. நம்ம படிக்கும் போதே பார்த்தீங்கன்னா நிறைய பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட் இயர்லேருந்தே நம்மளை டியூன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க பிளேஸ்மெண்ட்ஸை பற்றி. ஸோ ஃபஸ்ட் இயர்லேருந்தே அப்படியே நம்ம டியூனாக வரும்போது கடைசியாக பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து நம்ம முதல்ல ஈஸியாகவே இருக்கும். நிறைய சாம்பிள் இன்டர்வியூஸ்லாம் வைப்பாங்க. பிளேஸ்மெண்ட்ஸுக்கு எப்படி பேசணும், அப்படி பேசணும், என்னென்னலாம் நம்ம டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட் இயர்லேருந்தே நம்ம டெவலப் பண்ணிகிட்டே இருப்பாங்க. சரிப்பா, இதெல்லாம் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஓகே. நான் வந்து ஸ்போர்ட்ஸ் எல்லாம் இருக்கேன், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்லாம் ரொம்ப பிடிக்குமே அப்படின்ற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலேஜில் ஸ்போர்ட்ஸுக்கு வேற லெவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஏன்னா இந்த காலேஜோட ஓனர் பார்த்தீங்கன்னா அவருமே ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயரு. ஸோ அப்படிங்கிறப்ப அவர் டெய்லியுமே சாயந்தரம் கிரவுண்டுக்கு வந்துட்டு பசங்களாம் விளையாடுறத செக் பண்ணிட்டு தான் போவார், எப்படி விளையாடுறாங்கன்னு. அது கபடி தான் மெயினாக பார்ப்பாரு. ஸோ நான் வந்து ஹாக்கி டீம்ல இருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு ரெகுலராக பார்ப்பேன். டெய்லியுமே வருவார். டெய்லியுமே வந்து ஒரு 2 மணி நேரம் பார்த்தீங்கன்னா கிரவுண்டில் சுற்றிட்டே தான் இருப்பார். ஸ்போர்ட்ஸ் விளையாடுற பசங்க எப்படி விளையாடுறாங்க, ஸோ எந்த அளவுக்கு ஸ்போர்ட்ஸை டெவலப் பண்ணும் அப்படிங்கிறத பற்றி நிறைய பேசுவார். ஸோ நீங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பராகவே இருக்கும். இந்த காலேஜ் என்னென்ன ஸ்போர்ட்ஸ் இருக்குன்னு நீங்கள் கேட்டீங்கன்னா த்ரோ பால் இருக்குது, வாலிபால் இருக்குது, ஹாக்கி இருக்குது, ஃபுட்பால் இருக்குது, கிரிக்கெட் இருக்குது, கபடி இருக்குது, பேஸ்கெட் பால் இருக்குது, டேபிள் டென்னிஸ் இருக்குது, பேட்மிண்டன் இருக்குது, இந்த மாதிரி ஷட்டில் கார்க் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட கேம்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் இருந்தால் போதும், இந்த காலேஜில் வேற லெவலில் நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஸ்போர்ட்ஸில் அந்த அளவுக்கு நிறைய மேட்சஸ்க்கு வெளியே அனுப்பிச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ நம்ம காலேஜில் இருக்கிறத விட ஸ்போர்ட்ஸ் கிரவுண்டில் இருந்தது ஓடி வாங்கிட்டு வெளி காலேஜில் போய் நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணது அதிகம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த காலேஜில் மெயினாக என்ன சொல்ல வரணும்னா ஜிம் ஃபெசிலிட்டி வேற லெவலில் இருக்குங்க. ஏன்னா ஜிம்மை பார்த்தீங்கன்னா நிறைய காலேஜுக்கு நாங்களும் போயிருக்கோம், நிறைய காம்படிஷனுக்கு போயிருக்கோம். அப்படிங்கிறப்ப இந்த ஜிம் ஃபெசிலிட்டி அப்படிங்கிறது எங்கள் காலேஜ் அளவுக்கு வேற எந்த காலேஜ்லையுமே கிடையாது. நான் பார்த்த வரைக்கும் இது வரைக்கும் நிறைய காலேஜஸ்க்கு போயிருக்கேன். ஸோ அந்த காலேஜஸ்லாம் இந்த அளவுக்கு ஃபெசிலிட்டி கிடையவே கிடையாது. ஹைட்ராலிக் ஜிம்மாக இருக்கும். அதே மாதிரி ட்ரெட்மில்லாம் நல்லா எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன்லாம் சூப்பராக இருக்கும். புது ஜிம்மு. ஸோ உங்களுக்கு ஜிம்மை பொறுத்த வரைக்கும் இந்த காலேஜில் வேற லெவலில் தான் இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சாப்பாடு. ஸோ ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா உங்களுக்கு சாப்பாட்டில் எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. ஏன்னா நான் அந்த காலேஜில் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா என்னடா சாப்பாடு கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாகிற மாதிரி இருக்கே அப்படின்னு நினச்சிருக்கேன். ஆனால் அதை தாண்டி நிறைய காலேஜில் போய் சாப்பிடும்போது ஸோ நம்ம காலேஜ் எவ்வளவோ பரவாயில்லையே, நம்ம காலேஜ் சூப்பராக இருக்கே, இதெல்லாம் என்ன இந்த காலேஜில் இப்படி போடுறாங்க, நம்ம காலேஜ் எவ்வளோ பரவாயில்ல, நம்ம இதை போய் குறை சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அடுத்ததான் ரெஸ்ட் ரூம்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே க்ளீனாக இருக்கும். ஸோ இதுவுமே நான் மற்ற காலேஜுக்கு போனதை வச்சு தான் சொல்கிறேன். மற்ற காலேஜில் போன வரைக்கும் எங்கள் காலேஜில் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் எப்பயுமே க்ளீனாக இருக்கும். பொழுதுனைக்கு க்ளீன் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. ஸோ ரொம்பவுமே நீட்டாக இருக்கும். இந்த என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் படி பார்த்தோம்னா இந்த காலேஜில் ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும், உங்களுக்கு ஸ்டடீஸாக இருக்கட்டும், இல்லை அதை தாண்டி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ், அந்த டான்ஸை விட்டலாம் டான்ஸ் வேற லெவலில் இருக்குங்க. டான்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வருஷம் ஆர்லியான்னு ஒன்று வைப்பாங்க, கல்ச்சரல்ஸ் ஒன்று வைப்பாங்க. அதெல்லாம் ஏகப்பட்ட டான்ஸ் காம்படிஷன் இருக்கும். இதே பொண்ணுங்களா இருந்தாங்கன்னா உமன்ஸ் டே தனியாக, உமன்ஸுக்கு மட்டும் தனியாக டான்ஸ் காம்படிஷன்லாம் வச்சுட்டு இருப்பாங்க. டான்ஸ் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னாலுமே டான்ஸில் ஈஸியாக பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். ஏகப்பட்ட ஒர்க் ஷாப்ஸ் இருக்கும், நிறைய ஈவெண்ட் நடந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு ஆர்ட் சைட் மட்டும் தான் படிக்கிற மாதிரி இருக்கும். ஈவெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஃபங்க்ஷனாகவே போயிட்டு இருக்க மாதிரி இருக்கும். திடீர்னு பார்த்தா ஈவெண்ட்ஸ் முடிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த காலேஜில். இந்த காலேஜில் டீச்சிங் எப்படி இருக்குது, ஸ்போர்ட்ஸ் எப்படி இருக்குது, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்குது, ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி எப்படி இருக்குது, ஜிம் ஃபெசிலிட்டி எப்படி இருக்குது, சாப்பாடு எப்படி இருக்குது அப்படின்னு எல்லாமே சொல்லிட்டேன். ஸோ இதை தாண்டி அடுத்ததான் பிளேஸ்மெண்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ பிளேஸ்மெண்ட்ஸ் இந்த காலேஜ் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 100+ கம்பெனிஸ் வருவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காலேஜ் ஒரு சில கம்பெனிஸோட பேர் நான் சொல்கிறேன்.
ஜோஹோ, விப்ரோ, டிசிஎஸ், காக்னிசன்ட், ஆஸ்ட்ரி சிஸ்டம் இந்த மாதிரி பல கம்பெனிஸ் வந்துகிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி நீங்க ஃபாரின் லாங்குவேஜ்ல படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த காலேஜ்ல தாராளமா படிக்கலாம். சரிப்பா, எல்லாமே சொல்லிட்டேன். ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ் மறந்துட்டீங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா 26 lakhs per annum வரைக்கும் ஹையஸ்ட் சேலரி இருக்கு. இதே ஆவரேஜ் சேலரி பேக்கேஜ் என்னன்னு கேட்டோம்னா 4 lakhs per annum வரைக்கும் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ சேலரிலையும் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது, சேலரியுமே நல்லாவே இருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு இந்த காலேஜ் பற்றின மேஜரான டவுட்ஸ் எல்லாமே கிளியர் ஆயிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இதை தாண்டி இந்த காலேஜில் எந்த ஒரு டவுட் இருந்தாலுமே சரி, அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த ஒரு காலேஜ் பற்றின டவுட்டாக இருந்தாலுமே சரி, இல்லை நான் இந்த கோர்ஸ் படிக்கலான்னு இருக்கேன், இந்த கோர்ஸ் ஃபியூச்சரில் வேல்யூபிளாக இருக்கும் அப்படின்னு டவுட் இருந்தாலுமே சரி, கண்டிப்பாக ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. நாம பார்த்தோம்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஃப்ரீ எஜுகேஷனல் கைடன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கேன், நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச 12th படிக்கிற பசங்க யாராச்சும் இருந்தாலும் கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.